அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 7:13. அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவளுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று ஆண்டவர் நோவாவுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து தப்பித்து கொள்ள பேழையை உண்டு பண்ண சொல்ல நோவா பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் நோவாவின் குடும்பம் 8 பேர். நோவா மனைவி, 3 குமாரர்கள், அவருடைய மனைவிகள், மருமக்கள் என்று 8 பேரை பிரவேசித்தார். அதிலே ஒருவன் இந்த காம். இவன் எப்படி உள்ள பிரவேசித்திருப்பா? காயினுடைய பாதிப்புள்ளவன் தான். ஆனால் எப்படி இவன் பிரவேசித்திருப்பா அப்படின்னா, இந்த நோவா யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாராம்? 120 வருஷம். எப்படி 120 வருஷம்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் இருக்க போகிறது 120 வருஷம் தானே. அப்படி இந்த நோவா நீதிமானாக இருந்து அவன் நீதியை குறித்து 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினவன். அந்த பிரசங்கத்தை கேட்டவன் தான் காம். இந்த நோவா தன் பிரசங்கத்தை முதல்ல எங்க ஆரம்பிச்சிருப்பான்னா தன் வீட்டிலே தான் ஆரம்பித்திருப்பார். ஏன்னா தன் குடும்பம் தான் முக்கியம். குடும்பத்தை விட்டுட்டு ஊருக்கு உபதேசம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஊரார ரட்சிப்புகளை கொண்டு வந்து குடும்பத்தை இழந்துடக்கூடாது. ஆகவே முதல் ஊழியம் குடும்பத்தில் தான் தொடங்கணும். முதல் ஆராதனை குடும்பத்தில் தான் தொடங்கணும். ஆக இந்த நீதியை பிரசங்கித்த நோவா அவன் தன் ஊழியத்தை பிரசங்கத்தை குடும்பத்திலே தான் ஆரம்பித்திருப்பான். ஏனென்றால் ஆண்டவர் நம்ம குடும்பத்தை தான் முதல்ல பார்க்கிறாரு. ஆகவே தான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, எத்தனை ஊழியம் செய்தாலும் சரி, எத்தனை பேருக்கு அறிவுரை சொன்னாலும் சரி, முதல்ல நம்ம குடும்பம் பேழைக்குள்ள பிரவேசிக்கணும். அதற்கு குடும்பத்தை நீங்க ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவருக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லைன்றத குடும்பத்துக்கு சொல்லணும். பெற்றோர் நீங்க. ஆக அன்பினால் கர்த்தரை ஆராதித்து எதெல்லாம் விட்டு நீதியை தெரிந்து கொள்ளுங்க, நீதியை நடப்பீங்க, நீதியை கற்றுக் கொடுங்க. உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.